கட்டி தம்பி தம்பி ரோட்ல பண்ணு ரோட்ல ini maksudnya apa yang kalian duduk di kan? கையடி பகுதியிலே தமிழ் மக்களுடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கிற சிசவிகார கட்டுமானத்தை அகற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது அகற்றிய பிற்பாடு எங்களுடைய அகற்றி உரிமையாளர்களிடம் காணிகளை ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தி கடந்த 23ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 2.5 வருடங்களாக வந்து இங்கே போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டம் ஜனநாயக ரீதியாக நடைபெறுகின்ற பொழுதும் இந்த போராட்டத்தை தடுப்பதற்கு காவல்துறையினர் மிக மோசமாக ஒரு இனவாதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பலாலி போலீஸ் பொறுப்பதிகாரி முழுதாக ஒரு பச்சை இனவாதியாகவே செயல்படுகின்றார். தமிழர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை கொண்டவராகவே அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றது. நீதிமன்றத்துக்கு சென்று பொய்யான காரணங்களை முன்வைத்து இந்த போராட்டத்தை தடை செய்வதற்காக ஒவ்வொரு மாதமும் அவர் கட்டளைகளை பெற்றுக்கொண்டு வருகின்றார். இவ்வாறான ஒரு நிலையிலே இன்று ஒரு அமைதியாக நடைபெறுகின்ற போராட்டத்தை அச்சுறுத்தி கலைப்பதற்காக பல நூற்றுக்கணக்கான போலீசார் இங்கே குவிக்கப்பட்டிருப்பதோடு நீர்த்தாரை பிரயோகம் செய்வதற்கும் இங்கே அவர்களுடைய அந்த வாகனங்கள் வந்திருக்கின்றது. குண்டாந்தடி அடி மேற்கொள்வதற்காக 3-4 வாகனங்களிலே போலீசார் வந்திருக்கின்றார்கள். எங்களுடைய பெயர்கள் அனைத்தும் இந்த நீதிமன்றத்திலே தவறாக கொடுக்கப்பட்டு நாங்கள் ஏதோ குழப்பவாதிகள் போன்று எங்களுடைய பெயர்களுக்கு தடை உத்தரவு பெறப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான செயல்பாடுகளால் போலீசார் இந்த சட்டவிரோதமான செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்ற பிக்குவுக்கு ஊக்கம் கொடுத்து சட்டவிரோத செயல்பாடுகளை ஊக்குவிக்கின்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவதனால் இன நல்லிணக்கம் பாதிக்கப்படுகின்றது. உண்மையிலே அனுர அரசாங்கம் இனவாதமற்ற அரசாங்கமாக இருந்தால் இந்த சட்டவிரோதமாக விசாரணை கட்டியவர்களுக்கு எதிராக விசாரணை நடத்தி இந்த இராணுவ தளபதி உட்பட சகலருக்கும் தண்டனை வழங்க வேண்டும். சட்டவிரோதம் என்று சொல்லிச்சினால் எல்லாம் சட்டவிரோதம். இப்போ ஒரு கைதி ஒருவரை ஜனாதிபதியுடைய அனுமதி இல்லாமல் சிறைச்சாலை திணைக்களம் விடுவித்தமைக்காக வந்து சிறைச்சாலைகள் ஆணையாளரையே வந்து அவர் இடைநிறுத்தம் செய்ய முடியும் என்று சொல்லி சொன்னால் சமாதானத்தை குலைக்கின்ற வகையில் இரு இனங்களுக்கும் இடையிலே நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையிலே ஒரு இராணுவ தளபதி எங்கே அடிக்கல் நாட்டி ஒரு விகாரை கட்டியிருக்கிறார் என்று சொன்னால் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும். இதை அனுர்குமார செய்வார். அவருக்கு முதுகெலும்பு இருக்கிறதா? அவர் செய்ய மாட்டார் என்று அவர் ஒரு இனவாதி. அவர்களுடைய இனவாத செயல்பாடுகளால் தான் 2002 சமாதான நிலைமை குழம்பி போர் உருவானது. முள்ளிவாய்க்காலில் இத்தனை லட்சம் மக்கள் கொல்லப்படுவதற்குமான சூத்திரதாரிகளாக இருந்து செயல்பட்டவர்கள் இந்த ஜேவிபியினர். ஆகவே எங்களுடைய மக்களின் உரிமைகளை அரசியலமைப்பு ரீதியாக நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளும் வரைக்கும் எங்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து இடம்பெற வேண்டும். இந்த காணிகளை விடுவிப்பதற்கும் நாங்கள் கையில் காணி வந்து சேரும் வரைக்கும் நாங்கள் போராடிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறோம். நன்றி. අපි මෙම ස්ථානයේ රැස්වලා ඉන්නේ මේ කංකසන්තුරේ කයියල්ලිවල මේ තිස්ස විහාරය කියලා හඳුන්වන මේ විහාරය සම්බන්ධයෙන් මේ ප්‍රදේශයේ දෙමළ ජනතාව කාලය තිස්සේ මතු කරන විරෝධතාවට සහයෝගය දැක්වීමක් වශයෙන් අපි දකුණු ඉඳලා ආවේ මේ දෙමළ ජනතාව ඒ තමන්ගේ ඉඩකඩම් වල අයිතිය මේ පන්සල හදලා තියෙන්නේ කිසිදු ඓතිහාසික පුරාවිද්‍යාත්මක ස්ථානයක නෙවෙයි තම තමන්ගේ පුද්ගලික ඉඩම් වල කියලා ඒ ජනතාව කියන ඒගොල්ලන්ට ඒ සම්බන්ධයෙන් වන නිල ලේඛන ඔප්පුතරපු දිනවා කියලා කියනවා. ඒවා දැන් අතර බලධාරීන් කළ යුතුවන්නේ ඒවා පරීක්ෂා කරලා ඒ සම්බන්ධයෙන් අවශ්‍ය කටයුතු කිරීම. කෙසේ වෙතත් දෙමළ ජනතාව දැන් හැම පොය දවසකම මේ විදිහ විරෝධතාව පවත්වනවා. ඒ විරෝධතාවට සහයෝගය දක්වීම වශයෙන් අපි පැමිණ සිටින්නේ. ඒතකොට මෙතන තියෙන කාරණේ තමයි මේ හුදෙක් මේ ස්ථාන පිළිබඳ ප්‍රශ්නයක් නෙවෙයි මේ තියෙන්නේ. මේක
මේ පන්සල් මේ විහාරයත් ඇතුළුව මේ කාරණය උතුරු නැගෙනහිර දෙමළ ජනතාව තමන්ගේ බිමේම සුළු ජාතියක් කරන මේ සිංහල බෞද්ධ රාජ්‍යයේ සමස්ත වැඩපිළිවෙලේ කොටසක්. එතන ඔවුන් පාවිච්චි කරන්නේ මේ වැඩියෙන් පාවිච්චි කරන්නේ පුරාවිද්‍යාව. පුරාවිද්‍යාව පාවිච්චි කරමින් මේ උතුරු නැගෙනහිර පළාත්වල මේ කංකසන්තුරේ මෙහි ඉඳලා අර නැගෙනහිර පළාතේ අම්පාර දක්වාම යනවා මේ එක්තරා විදිහක ආක්‍රමණයක්. සහ ඒ වගේම இவர் ஸ்ரீநாத் பெரேரா அவர்கள் குறிப்பிட்டதை நான் தமிழில் கூறுகிறேன். அதாவது இன்று இந்த காங்கேசந்துறை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தையிட்டி என்ற இடத்திலே ஒரு ஆக்கிரமிப்பு நோக்கத்திலே கட்டப்பட்ட ஒரு விகாரை எதிர்த்து தமிழ் மக்கள் இங்கு தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக தென்னிலங்கையிலிருந்து இவர் வருகை தந்திருக்கின்றார். அதற்கான காரணம் என்னவென்றால் தொடர்ச்சியாக தொல்பொருள் எனும் பெயரிலும் சரி அரசாங்கத்தினுடைய ஆக்கிரமிப்பினுடைய பிரதான நோக்க அடிப்படையிலும் சரி யாழ்ப்பாணத்திலிருந்து அம்பாறை வரையிலே தமிழ் மக்களுடைய இடங்களை சட்டவிரோதமாகவும் தொல்பொருள் எனும் பெயரிலும் இலங்கை அரசு கைப்பற்றி கொண்டிருக்கின்றது. எனவே இதற்கு அந்த போராடுகின்ற மக்களுக்காக நாங்கள் ஒத்துழைப்பை வழங்குவதற்காக தென்னிலங்கையிலிருந்து இங்கு வருகை தந்திருக்கின்றோம். இவர்களது பிரதான நோக்கம் பெரும்பான்மையாக வடக்கு கிழக்கில் வாழக்கூடிய தமிழ் மக்களை அங்கும் சிறுபான்மையினர் ஆக்கி ஒட்டுமொத்தமாக இதனை ஒரு சிங்கள பௌத்த நாடாக உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாக இதை நாங்கள் பார்க்கின்றோம். එතකොට දැන් අපි දැක්කා පහුගිය සති කිහිපයකට පෙර කුරුන්දුරුමලේ එතන මේ ගොවිතැන් කරපු තමන්ගේ ඇත්තට තමන්ගේ මේ නිල ලේඛන තියෙන ඒ ගොවීන් එතන ගොවිතැන් කරපු කුඹුරු කාන අවස්ථාවකදී ඔවුන් අත්අඩංගුවට ගත්තා. සුමාන 3ක් අත්අඩංගු තියාගෙන සිටියා. ඊට පස්සේ නිදහස් කළා කිසිම චෝදනාවක් මුකුත් නැතුව. මොකද ඒ අත්අඩංගුවට ගත්ත සම්පූර්ණ නීති විරෝධීව. දැන් සුමාන 3ක් ඒගොල්ලෝ රිමාන්ඩ් බාරේ හිටියා. කවුද ඒගොල්ලන්ට නැති වෙච්ච සුමාන 3 අරන් දෙන්නේ? මේ විදිහට මෙතන මේ කරන්නේ මොකද්ද? දෙමළ ජනතාව බිය ගන්න එක පැත්තකට දෙමළ ජනතාවට තමන්ගේ එදිනදා කටයුතු කර ගන්න බැරි වෙන අතරපත් කරමින් අනෙක් අතට මේ ප්‍රදේශවල මේ ඔයගොල්ලන්ට අයිතිවාසිකම් නැහැ. අපිට අයිතිවාසිකම් කියන්නේ තියෙන එක්තරා විදිහකට සිංහල බෞද්ධ අධිපති මතවාදය. අධිපති මතවාදය තමයි රාජ්‍ය විසින් පතුරවන්නේ. உங்களுக்கு தெரியும் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் குருந்தூர்மலை எனும் இடத்திலே அந்த அடிவாரத்தில் தங்களுடைய சொந்த நிலத்தில் விவசாயம் செய்ய முயற்சி செய்த 2 விவசாயிகள் கைது செய்யப்பட்டார்கள். எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் இந்த கைது இடம்பெற்றது. வீணாக 3 வாரங்கள் வரை அவர்களை சிறையில் வைத்து பின்னர் எந்த குற்றமும் மற்றவர்கள் என விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இதிலிருந்து நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு எது தொடர்பாகவும் எந்த உரிமையும் இல்லை என்பதை தொடர்ச்சியாக இந்த சிங்கள பேரினவாதம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இந்த மக்கள் இழந்த அந்த 3 கிழமையை யார் திரும்ப கொடுப்பார்? இப்படி மக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையையும் தொடர்ச்சியாக அளிக்கும் செயற்பாட்டை தான் இந்த சிங்கள அரசாங்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. දැන් අපි දැක්කා පහුගිය කාලේ පුරාම මේ විදිහට මේ ආණ්ඩුව කටයුතු කරගෙන යන ආකාරය. ඒතකොට දැන් 2009 දී යුද්ධය ඉවර වුණා. ආයුධ වලින් කරන යුද්ධය ඉවර වුණා. අපි හිතුවා එදයින් පස්සෙවත් පාලකයෝ සිංහල බෞද්ධ මේ ආණ්ඩුව තියෙන සිංහල බෞද්ධ ආණ්ඩුවක්නේ. ඒ ආණ්ඩුව දෙමළ ජනතාව සමග සංහිඳියාව වෙනුවෙන් වැඩ කරලා මේ රටට අවසානාත්මක සාමයක් ගෙනයි කියලා. ඒත් අද මොකක්ද වෙලා තියෙන්නේ? ආණ්ඩුව එලිපිට යුද්ධය නවත්තලා යටිතලයේ අප්‍රකාශිත යුද්ධයක් ගෙනියනවා දෙමළ ජනතාවට විරුද්ධව. අප්‍රකාශිත යුද්ධයක් ගෙනියනවා දෙමළ ජනතාවට විරුද්ධව මේ විදිහට සිංහල බෞද්ධ මේ කමේ නාමයෙන් විශේෂ බුද්ධ ආගමේ නාමයෙන් සහ පුරාවිද්‍යාවේ නාමයෙන් මේ දෙමළ ජනතාව ගම්බිම් ප්‍රදේශ අල්ලා ගැනීමේ අප්‍රකාශිත யுத்தයක ආණ්ඩුව නිරත වෙලා ඉන්නවා. உங்களுக்கு தெரியும் 2009ஆம் ஆண்டு ஆயுத போராட்டம் நிறைவு பெற்றது. அப்பொழுது நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் இங்கு இருக்கக்கூடியது ஒரு சிங்கள பௌத்த அரசாங்கங்கள் தான் எப்பொழுதுமே. சரி, அந்த சிங்கள பௌத்த சிந்தனையை கைவிட்டு அவர்கள் ஒரு சமாதானத்தை தமிழ் மக்களோடு ஏற்படுத்துவார்கள், இனி யுத்தம் இடம்பெறாது என்று நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனால் இன்று என்ன நடக்கின்றது? ஆயுத போராட்டம் ஆயுத யுத்தம் இல்லாவிட்டாலும் கூட வேறு வழியிலே இந்த தொல்பொருள் எனும் பேரிலும் சரி ஆக்கிரமிப்பு எனும் பேரிலும் சரி அரசு அடக்குமுறை என்ற பேரிலும் சரி தமிழ் மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக ஒரு கேவலமான யுத்தம் ஒன்று இங்கு இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது. தமிழ் மக்களை ஏதோ ஒரு வகையிலே நெருக்குவாரத்திற்கு உட்படுத்தி அவர்களை அடக்குமுறை செய்கின்ற அதே போக்குத்தான் யுத்தம் முடிந்தும் 15 ஆண்டு வரை தொடர்கின்றது. ඒක නිසා අද අපි දකුණේ දේශපාලන සමාජ ක්‍රියාකාරීන් වශයෙන් ප්‍රගතිශීලී ජනතාව වශයෙන් අද මෙතනට පැමිණි මේ ස්ථානට මෙවිලා කියන්න පාලකයන්ට පණිවිඩයක් දෙන්න. දකුණේ අපිත් මේ සිංහල බෞද්ධ ආක්‍රමණයට විරුද්ධයි. සිංහල අධිපති මතවාදය උතුරේ බලහත්කාරයෙන් බැල කරනවට අපි විරුද්ධයි. අපි දෙමළ ජනතාව සමග සාමයෙන් එම ජනතාවගේ අයිතිවාසිකම් පිළි අරගෙන
නැතුව ඒ ජනතාව බලහත්කාරයෙන් යටපත් කරගෙන නෙවෙයි ඒ ජනතාවගේ අයිතිවාසිකම් පිළි අරගෙන සමාන මට්ටමේ ඔවුන් සමග එකට හිටියොත් එකට ඉන්න මිසක් සාමය කියන එක බලහත්කාරයෙන් පටවන්න පුළුවන් දෙයක් නෙවෙයි. ඒක නිසා අපි අද මේ ඇවිල්ලා මේ ස්ථානටම ඇවිල්ලා දකුණේ ක්‍රියාකාරීන් හැටියට ආණ්ඩුවටත් පාලකයන්ටත් අනික දකුණේ ජනතාවටත් පණිවිඩයක් දෙනවා මේ ක්‍රියාව නවත්තන්න. මේ නීති විරෝධී පන්සල මෙතන ඉවත් කරගන්න. මොකද මේ පන්සල තියෙන තාක්කල් මෙතන සාමයක් නැති වෙනව විතරක් නෙවෙයි දෙමළ ජනතාව සමග සංහිඳියාවක් ඇති කරන්නේ මේ කියන කතාව සම්පූර්ණ බොරුවක්. ඒක නිසා අද අපි මේ පණිවිඩය දෙන්නේ සමස්ත රටට දෙන්නේ විශේෂම දකුණේ පාලකයන්ට දෙන්නේ මේ නීති විරෝධී පන්සල ඉවත් කරගෙන ඒ වගේම පුරාවිද්‍යාවේ නාමයෙන් මේ උතුරු නැගෙනහිර පළාත් ආක්‍රමණය කිරීම නවත්තලා දෙමළ ජනතාවට තමන්ගේ ගම්බිම් වල නිදහසේ තමන්ගේ කටයුතු කරන්න ඉඩ දෙන්නේ කියන කාරණේ තමයි අපි අවධාරණය කරන්නේ. அதாவது நான் இன்று தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு செயற்பாட்டாளராக தென்னிலங்கையின் மக்களின் சார்பாக இங்கு வருகை தந்த ஒரு விடயத்தை கூறுகின்றேன். நாங்கள் இந்த சட்டவிரோத பன்சலைக்கு எதிராகத்தான் இருக்கின்றோம். இந்த சட்டவிரோத விகாரைக்கு எதிராகத்தான் இருக்கின்றோம். நாங்கள் இங்கு போராடக்கூடிய தமிழ் மக்களுக்கான ஒத்துழைப்பை வழங்குவதற்காக மட்டுமே தான் இங்கு நான் வருகை தந்திருக்கின்றேன். நான் ஒரே ஒரு கோரிக்கையை தென்னிலங்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்வைக்கின்றேன். என்னவென்றால் உடனடியாக இந்த சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்ற விகாரையை நீங்கள் அகற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த சட்டவிரோத விகாரை என்பது தமிழ் மக்கள் மேல் நிகழ்த்தப்படுகின்ற ஒரு பாரிய ஆக்கிரமிப்பாகவே நாங்கள் பார்க்கின்றோம். தமிழ் மக்களுக்கு அவர்களுடைய நிலத்தில் வாழக்கூடிய முழு உரிமையும் அவர்களது அடிப்படை உரிமைகளும் ஒரு இனமாக வாழக்கூடிய உரிமைகளும் அவருக்கு இருக்கின்றது. எனவே தொடர்ச்சியாக தொல்பொருள் எனும் பெயரில் நிகழ்த்தப்படுகின்ற ஆக்கிரமிப்பும் அடக்குமுறையும் உடனடியாக கைவிட வேண்டும். எனவே நாங்கள் அதற்கு எதிராக தொடர்ச்சியாக தென்னிலங்கையில் இருப்பவர்கள் என்ற அடிப்படையிலும் குரல் கொடுத்து கொண்டே இருப்போம். உள்ளுக்குள்ள பெருசா ஆக்கள் இல்லையா அவன கொஞ்சம் வந்து நிக்கிறாங்க அந்த அந்த படம் ஓ ரைட்
இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து போராட்டத்தில் வாங்கி இருக்கிற இந்த இடத்துல வெளியில் வந்து கையடிக்க வந்து கொண்டிருக்கிறோம். சட்டவிரோத குடியேற்றங்கள் தீவிரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற சூழல் நாங்கள் அமைதியாக இன்றைய தினம் லட்சக்கணக்கான பௌத்த மக்களுக்கான ஒரு கொசான் தினமத்தை முன்னிட்டு அவர் இருக்கின்ற நேரத்திலே அந்த நாசகார சக்திகளும் நுழைந்து ஏதாவது செய்வார்கள், ஆத்திரம் மூட்டுவார்கள் என்பதற்காக வரும் சுலோகாட்டைகளை மாத்திரம் வைத்துக் கொண்டு கருப்புகளை வைத்துக் கொண்டு கோஷங்களை தவிர்த்து நாங்கள் போராடுகின்றோம். ஆகவே எங்களுடைய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றோ அல்லது பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணமோ எங்களுக்கு துளி அளவு கிடையாது. ஆகவேதான் நாங்கள் மிக அமைதியான முறையிலே நின்று கொண்டிருக்கின்றோம். இதை அவர்கள் எவ்வாறு பார்க்க போகிறார்கள், எவ்வாறு குழப்பப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் இது எப்படி இருந்தாலும் சிங்கள பௌத்த சக்திகளுக்கு எந்த ஆட்சி வந்தாலும் அடிபணிந்து அவர்கள் செல்வதை போன்ற ஒரு உணர்வு தான் தெரிகிறது. இந்த தேசிய மக்கள் சக்தி கூட. வணக்கம் என் தாயக உறவுகளே, நான் உங்கள் ஆர்கே. இந்த நிலையில் எங்கே இருக்க போகிறோம்னா உங்களுக்கு தெரியும், தையிட்டி பிரதேசத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். தையிட்டி பிரதேசத்திலே வரலாறு காணாத காவல்துறையினர் இந்த இடத்திலே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன பதட்டமான நிலைமையும் இந்த இடத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை அடக்குமுறையாகவா அல்லது இந்த அதாவது அவருடைய வழிபாட்டுகளுக்கு இந்த ஆர்ப்பாட்ட எங்களோட நினைந்திருங்கள். ரஜி பிளாக் யூடியூப் சேனலோட நினைந்திருங்கள். மறக்காமல் இதை பகிருங்கள், தேவைப்படுபவர்களுக்கு உதவியாக இருக்கும். வாருங்கள் வீடியோக்குள் போகலாம். எப்பகுதியும் தமிழர்களுடைய பாரம்பரிய பிரதேசங்கள் எங்கேயும் பௌத்த சிங்கள பேரினவாத சக்திகளினால் ஆக்கிரமிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அது பல வகையில் அந்த ஆக்கிரமிப்புகள் இடம்பெறுகின்றன. அதில் ஒரு வகைதான் பௌத்தர்கள் வாழ இடங்களில் எல்லாம் பௌத்த விகாரைகளை கட்டி அந்த நிலங்களை ஆக்கிரமித்து, குறிப்பாக தனிப்பட்ட மக்களுக்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமித்து படிப்படியாக அந்த விகாரைகளை சுற்றி குடியேற்றி தமிழ் மக்களின் இருப்பை அந்நியப்படுத்துகின்ற செயற்பாடுகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. அது மாற்றத்திற்காக என்று சொல்லி வந்த அனுர ஜனாதிபதியினுடைய அரசாங்கத்திலும் மோசமாக தொடர்வதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அண்மையில் காணி அபகரிப்புக்கான வர்த்தமானி அறிவித்தலும் இதைத்தான் கூறுகின்றோம். இந்த வகையில் தான் தையிட்டியில் தனியார் காணிகளை அபகரித்து அந்த விகாரைகள் கட்டப்பட்டிருப்பதுடன் அந்த விகாரைகளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிங்கள மக்களும் தமிழ் மக்களுக்கு ஆதரவாக வந்து நிற்கணும். ஹெலிகாப்டரில் கொண்டு வந்து ஆக்கி போட்டு இப்போ போய் கொண்டிருக்கு. மீண்டும் ஹெலிகாப்டர்